கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறையிலே நீதத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். காரணம், இன்று நம்முடைய நீதமற்ற தன்மைகள், பாகுபாடுகள் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் உணரலாம். எந்த துறையில் எடுத்தாலும் நீதமான ஒரு நிலை தான் பார்த்தா இல்லை. பொருளாதாரத்தை மட்டும்தான் நீதமே நிலைநிறுத்தப்படுது, அங்கே பேசப்படுகிறது. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை, நேர்மையாளர்களை நேசிக்கிறார் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இப்போ உலகத்துல நேசம் என்பது சிலர் சிலரை நேசிக்கிறதுக்கு காரணம், ஒன்று அவரிடத்தில் கூடிய பொருளாதாரம், இன்னொன்று அவரிடத்தில் கூடிய குணாதிசயங்கள். இப்படி சில அடிப்படைகளை வைத்து நாம் சிலரை நேசிக்கிறோம். இப்ப பெற்றோர்கள் குழந்தைகளை நேசிப்பது ஏன்? அவர்கள் நம்முடைய இயலாத காலத்திலே நமக்கு ஊன்றுகோலாக இருப்பார்கள், சம்பாதித்த நம்மை பாதுகாப்பார்கள், காப்பாற்றுங்கள் என்ற ரீதியில். குழந்தைகள் பெற்றோர்களை நேசித்தல், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள், நம்மை அரைவடத்து செல்லக்கூடியவர்கள் என்ற விதத்திலே. அடுத்து கணவன் மனைவி. இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு குடும்பத்துடைய உறுப்பினர்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒன்றை சார்ந்துதான் இருக்கிறது தவிர யாரும் எந்த பலனும் எதிர்பார்க்காமல் நேசங்கள் என்பது எதுவுமே இருக்காது. இப்ப அந்த விதத்திலே நேசம் என்பது அல்லாஹ்வால் இது சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல நீதி, நேர்மை என்பது நாம் விளங்கி இருப்பது ஏதாவது பஞ்சாயத்தில் மட்டும்தான் நேர்மை, நீதி அப்படின்னு விளங்கி இருக்கிறோம். அதுவல்ல, நம்முடைய குடும்பத்தில சில குழந்தைகள் இருப்பார்கள். பெண் மக்களானால் ஒரு மாதிரியாக நடத்துவது, ஆண் பிள்ளைகளா இருந்தால் ஒரு மாதிரி நடத்துவது. கிராமப்புறங்கள்ல நிறைய இருக்குது இந்த மாதிரி. ஏன்னா பெண் பிள்ளை கொஞ்ச நாள் இருந்து அடுத்த வீட்டுக்கு போக முடியவர். ஆனா ஆண்கள் அப்படி இல்லை, நம்ம கூடவே இருக்கிறவங்க, நமக்கு சம்பாதித்து கொடுப்பான், நமக்கு வரம் இருக்குது அப்படின்னு என்ன செய்வோம், ஒரு மாதிரியாக நடத்துவோம் ஆண்களை. ஆனா இது நீதமற்ற தன்மை. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒரு சஹாபி அமர்ந்து இருக்கிறார்கள். அவருடைய மடியிலே ஒரு ஆண் குழந்தை உட்கார்ந்து. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவருடைய பெண் குழந்தையும் தந்தையை தேடி பள்ளிக்கு வந்துருச்சு, சபைக்கு வருது. வந்து அந்த குழந்தைய அக்கா என்ன செஞ்சார், தள்ளி உட்கார வைக்கிறார், தான் மடியில உட்கார வைக்கிறார். ஒரு குழந்தை இந்த பக்கம், ஒரு குழந்தை பக்கம் வைக்கலாம், தான் பெற்ற பிள்ளைதான். ஆனா என்ன செய்கிறார், ஆண் குழந்தையை மடியில உட்கார வச்சிருக்கிறார், பெண் பிள்ளையை தள்ளி உட்கார வைக்கிறார். இந்த நிகழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு சபையில நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை கூப்பிட்டு, தோழரே, தந்தை நீங்க குழந்தைகளிடத்திலே நீதம் காட்டணும். அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கிறான், நீதம் செலுத்தும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், அதை கற்றுக் கொடுக்க நான் வந்து இருக்கிறேன். நான் இருக்க என் கண் முன்னாலேயே ஆண் குழந்தைய ஒரு மாதிரி, பெண் குழந்தைய ஒரு மாதிரி நீங்க அரவணைக்கிறீங்க. ரெண்டு உங்க பிள்ளைகள் தான். ஒன்னு ஒரு துணையில, இன்னொரு துணையில மடியில உட்கார வைக்கலாம், இடம் இருக்கு. ஆனா உள்ளத்துல உங்களுக்கு இடம் வந்துருந்தீங்களா? இப்ப நான் இருக்கின்ற போதே ஏன் முன்னிலையிலே நீங்க இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை கண்டிக்கிறாங்க. அப்ப ரெண்டுமே தான் உள்ளதான். அப்ப அதுக்கு ஒரு மாதிரி, இதுக்கு ஒரு மாதிரி, ஆண் பிள்ளைனா ஒரு மாதிரி, பெண் பிள்ளைனா ஒரு மாதிரி, இந்த பாகுபாடுகள், இந்த நேர்மறையான நிகழ்வுகள் நம்மகிட்ட வரக்கூடாது என்பதை அல்லாஹ் கண்டிக்கிறான், அல்லாஹ் ரசூலும் கண்டிக்கிறாங்க. நிறைய குடும்பங்களில் இந்த பாகுபாடு இருக்குது. இந்த தன்மைகள் மாற்றப்பட வேண்டும். அப்ப நீதம் என்பது வெறும் கோர்ட்டுகளிலே, பஞ்சாயத்துகளிலே அறிக்கப்படக்கூடியது மட்டும்
நம்முடைய குடும்பத்திலிருந்தே தொடங்கப்பட வேண்டிய நிகழ்வு அது. என்ன இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போறவங்க தானே அப்படின்னு என்ன செய்யறது, அவங்களுக்கு குறைத்து கொடுப்பது, குறைத்து மதிப்பீடு செய்வது பெண்களை. ஆனா ஆண்களை கொஞ்சம் மேல தூக்கி வச்சு பாராட்டுறது, பேசுறது. ஆனா பாதுகாக்கிறது யாருன்னு பார்த்தா நிறைய பெண்களை, பெண் பிள்ளைகள் தான் பெற்றோர்களை பாதுகாக்கிறாங்க. சமீப கால நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். சில மையத்துகள் இன்னும் மகளுடைய வீட்டில் இருக்கிறாங்க, கூட பிறந்தா அண்ணன் தம்பிங்க 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க. ஆனா மையத்து எங்க இருக்குது, மகளுடைய வீட்டுல இருக்குது. ஆனா நம்ம விளங்கி இருக்கிறோம், ஆம்பளை கூட தான் நம்மளை காப்பாற்றுவோம் கடைசி வரைக்கும், நமக்கு கஞ்சி ஊத்துறது அவன் தான், சம்பாதிச்சு கொடுக்க போறது அவன் தான், நம்ம விளங்கி இருக்கிறோம். ஆனா காப்பாற்றுறது யாரு, இறக்கம் என்ற தன்மை பெண்கள் எடுத்துதான் அதிகம். என்ன இருந்தாலும் ஒரு படி மேல அவங்களுக்கு தான் அல்லாஹ் இறக்கத்தை கொண்டு இருக்கிறான். அந்த இறக்கத்தன்மை, அப்ப தாய் என்ற அந்த அரவணைப்பு அந்த பெண் பிள்ளைகள் இடத்துல காணப்படுது. இப்ப அவங்க தான் வீட்டுல கொண்டு வைக்கிறாங்க, ஆம்பளை வேண்டாம், நான் அங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன் வைக்காத, நான் மேல் வீட்டுல இருக்கேன் அங்கெல்லாம் வைக்க முடியாது, நான் வாடகை வீட்டுல இருக்கேன் இங்கெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு தள்ளி விடக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். அப்ப இந்த பாகுபாடுகள், இந்த நீதமற்ற தன்மை என்பது நம்ம இடத்துல வரக்கூடாது என்பதை அல்லாஹ் கண்டிக்கின்றார்கள். ஒரு யூதனுக்கும் ஒரு முனாஃபிக்குக்கும் நபியுடைய காலத்தில சிறிய ஒரு சர்ச்சை, ஒரு சின்ன தகராறு. தீர்ப்பு வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த யூதனும் முனாஃபிக்கும் செல்கிறார்கள். அப்ப அவர்களுடைய வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள். இவர் தரப்பு வாதத்தையும் அவர் தரப்பு வாதத்தையும் எடுத்து சொன்னார். மீதம் யூதன் பக்கம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதனுக்கு தீர்ப்பளித்தார்கள். இதை பொருந்தி கொள்ளாத முனாஃபிக் என்ன செஞ்சான், இல்ல ஏற்றுக்கிட்டாரு பார்க்க முடியல அப்படின்னு 2 பேரும் உமருல்லாஹ்கிட்ட போய் அப்படின்னு உமருல்லாஹ்கிட்ட போய் நடந்த நிகழ்வுகளை சொல்லி அங்கே தீர்ப்பு கேட்கிறார்கள். யூதா பொருந்திக்கிட்டான், ஆனா முனாஃபிக் ஏத்துக்கல. இந்த யூத அங்க நடந்த நிகழ்வுலாம் சொல்லிட்டாங்க, நாங்க நபிகிட்ட போனோம், அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொன்னோம், அவங்க எனக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னாங்க, என்னுடைய வார்த்தை என்னுடைய நிகழ்வுகளை கேட்டு எனக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னாங்க. இதை ஏற்றுக்கொள்ளாத இந்த முனாஃபிக் உங்கள்கிட்ட தீர்வு தேடி வந்திருக்கிறான் அப்படின்னு அந்த மனிதர் எல்லா நிகழ்வுன்னு சொல்லிட்டாரு. அப்ப உமருல்லாஹ்ங்க அப்படியா கொஞ்சம் பொருங்க வரேன்னு வீட்டுல போனவங்க வாள் எடுத்து வந்தாங்க. ஒரே போடு முனாஃபிக். அல்லாஹும் ரசூல் தீர்ப்பு சொன்ன பிறகு அதை ஏற்றுக்கொள்ளாம முனாஃபிக்கு தனமாக இப்படி ஒரு நயவஞ்சகத்தனமான ஒரு செயல் ஒன்று இருக்குதா, தகுதி இல்லை துனியாவில் இருக்குது, கதை முடிச்சுட்டாங்க. இப்ப கணிதம் சொல்ல அல்லாஹும் ரசூலும் தீர்ப்பு வழங்கும்படி, நீதத்தை கடைபிடிக்கும்படி நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப அந்த நீதம் என்ற தன்மை நம்முடைய இல்லத்திலிருந்தே வர வேண்டும். வெறும் ஆட்சி மன்றத்துக்கு மட்டும் அல்லாது, நம்முடைய வீட்டில் இருந்து தொடங்கப்பட வேண்டிய நிகழ்வு என்பதை அல்லாஹ் ரசூல் வலியுறுத்துகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு மத்தியிலே நீதத்தை போதித்தார்கள், நீதிப்படி நடக்க சொன்னார்கள். அது நம்முடைய இனம் என்பதற்காக வேண்டியோ, நம்முடைய உறவுகள் என்பதற்காக வேண்டியோ அப்படி அல்ல. அல்லது மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நீதம் என்பது எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் ஒன்றாக தான் இருக்கணும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அது மாற்று மதத்தவராக இருந்தாலும் சரி, இப்ப யாராக இருந்தாலும் நீதியின்படி வாழ வேண்டும், நீதியின்படிதான் நம்முடைய வாழ்க்கை முறைகள் நடைபெற வேண்டும் என்பதை அல்லாஹ் ரசூல் வலியுறுத்தி காட்டக்கூடிய நெறிமுறை. இன்னைக்கு அது தவறுவதன் காரணமாக நாட்டில் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுகிறது. இன்று ஒரு சமுதாயத்தை மட்டும் குறிவைத்து ஆட்சியாளர்கள் கால் புணர்ச்சியிலே இன்று அரசியல் செய்கின்ற நிகழ்வுகள் நாம் பார்க்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு சட்டம், ஒன்னொருக்கு அந்த சட்டம் கூடாது. இப்படியான நடைமுறைகளை இந்த சமுதாயத்தில் திணிக்கப்படக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். காரணம், இப்ப அவர்களுக்கு அந்த நெறிமுறை என்பது இல்லை, நீதி என்பது இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அவருடைய ஈமான் இல்லை. இப்ப அவர்களுக்கு எப்படி நாம நீதத்தை எதிர்பார்க்க முடியும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியாக ஒவ்வொரு தொழில்துறையிலையும் நாம் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்துறைகளாக இருக்கட்டும், எந்த அலுவலக
வியாபாரிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே நீதி என்பதை கடைபிடிக்க வேண்டும். பணம் கொடுத்ததற்காக வேண்டியோ, பொருளாதாரத்தை வழங்குவதற்காக வேண்டியோ, லஞ்சம் பெற்றுக்கொண்டோ சாதகமாக தீர்ப்பளிக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு நிறைய நடக்குது. கீழ்கோர்ட்ல சாதகமா தீர்ப்பு, அதை ஏற்றுக்காக மேற்கோர்ட்ல போய் கேஸ் பண்றாங்கன்னா அங்க கூடுதலா பணம் கொடுத்தா இதே நீங்க அங்கே செல்ல மாட்டேங்க. இங்க தீர்ப்பு வாங்கினே, இங்க ஒருத்தருக்கு தீர்ப்பு கிடைச்சுன்னா அங்க மேல்மட்டத்துக்கு போகும்போது மறுக்கப்படுது. அப்ப லட்சங்கள் தான் லட்சியமாக இருக்கக்கூடிய நிலைகளை இன்னைக்கு நீதிமன்றங்கள்ல பார்க்கணும். கண்கூடாக பார்த்த சாட்சிகள் உடனே பெரும் சாட்சியாக அவர்களை பணத்தை கொடுத்து மாத்திரைகள் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். கண்ணியத்துக்குரிய கிடையாது. அந்த நீதங்கள் நேர்மைகள் என்பது அல்லாஹ் ரசூல் மக்களுக்கு வருகின்றது. அது நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளிலிருந்து கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லோருக்கும் நமக்கு தேவை என்பது அல்லாஹ் ரசூல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிலைகளை கடைபிடித்து அல்லாஹ் ரசூல் கொடுக்கக்கூடிய முக்குசிதீங்களா நேர்மையாளர்கள் வாழ்வதற்கு எல்லாம் அனைவருக்கும்